ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். அண்ட் எஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பண்ண போகிறேன். என்ன ப்ராடக்ட் அப்படின்றது கேட்டிங்கன்னா, எஸ், இது வந்து ஒரு கேமரா ப்ராடக்ட் தான். அதாவது கேமரா ரிலேட்டட் ப்ராடக்ட் தான். ஸோ எங்கேருந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மும்பையிலேருந்து தான் வாங்கியிருக்கேன். என்ன கடை பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிலையபிள் ஃபோட்டோ ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கேன். இது வரைக்கும் நான் வாங்கினதே கிடையாது. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வாங்குவேன். இல்லை அப்படின்னா கேமரா ப்ராடக்ட்ஸ் எடுக்கணும்னா லோக்கல் ஏதாவது கடையில் போய் தான் எடுப்பேன். பட் லோக்கலில் நான் எங்கேயுமே தேடி பார்த்தேன், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் எனக்கு கிடைக்கிற மாதிரி இல்லை. ஸோ ஃபைனலாக ஆன்லைனில் பார்க்கும்போது அது ஸ்டோருக்குலாம் போகணும் அப்படின்றதுனால ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இந்த கடை வந்து மாட்டுச்சு மக்களே. மும்பையில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் இருக்குது, இந்த கடை இருக்குது. ஸோ பார்த்தோன்னே எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஓகே, இம்ப்ரெசிவாக இருந்தது. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலாக இருந்தது. ஸோ அதனால் சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை இந்த கடையிலேருந்து எடுத்திருக்கேன். ஸோ வாங்க என்ன ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் சொல்ல விரும்பலை, பட் என்ன ப்ராடக்ட்னா ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது வந்து ஒரு கேமரா கிடையாது, பட் கேமராவோட ஆக்சசரி தான். இன்னும் கொஞ்சம் ஓப்பனாக சொல்லணும்னா இது வந்து விளாகர்ஸ்க்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லான ஒரு ஆக்சசரி தான். ஸோ வாங்க கைஸ் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ இதாக பார்த்தீங்கன்னா ப்ராடக்டோட பேக்கிங்கு. ஓகே, ஸோ ஓகே தான், நல்லா தான் வந்திருக்கு. நான் நல்லா பேக்கிங் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ வாங்க ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இது வந்து வயர் டிடிடிசி தான் வந்திருந்தது. ஸோ நான் சொல்லியிருந்தேன், தலைவரே கொஞ்சம் நல்லா பண்ணுங்க பேக்கிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் வந்து நல்லா பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். டிடிடிசி பற்றி நான் தனியாக போடுறேன். கொரியர் எப்படி பட்டது அப்படின்றதான் உங்களுக்கு வந்து தனியாக வந்து ஒரு ரிவ்யூ போடுறேன். ஸோ எஸ் கைஸ், டடான் 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 சவுண்ட் போடுறது தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் ஜூமாக பண்ணிது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா வந்து இன்வாய்ஸு. ஓகே, ஃபஸ்ட் இன்வாய்ஸ் காட்டுறதுக்கு முன்னாடி என்ன ப்ராடக்ட் உங்களுக்கு காட்டிடுறேன் மக்களே. ஸோ எஸ், இதுதான் கைஸ் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட். ஒரு கேமரா கிரிப் உலான்சிலேருந்து எடுத்திருக்கேன். யூன் போட்டிருக்கு பாருங்கள், உலான்சின்னு சொல்லிட்டு. சாரி ஃபார் த கிளார். நல்லா ஐ திங்க் இட்ஸ் அ பிராண்ட் நியூ பேக். யாருமே ஓப்பன் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அந்த மேலே இருக்கிற அந்த டாப் இது இருக்குல்ல, அந்த பாலித்தீன் கவர்ஸ் அதை வச்சு நான் தெரிஞ்சுக்கலாம். ஸோ உலான்சியோட BG-4 ட்ரைபாட் பவர் பேங்க் கிரிப். இது வந்து கேமரா கிரிப். ஸோ இதுனா ட்ரைபாடோடு கலந்தது. இதில் வந்து நிறைய ஸ்பெஷலான ஃபீச்சர்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு இன்னொன்று நான் போட்டு காட்டுறேன். ஸோ உலான்சி பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் ரீச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. சைனீஸ், ஜாப்பனீஸ் இதில் போட்டிருக்காங்க. அண்ட் எஸ், ப்ராடக்டோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 3390, அதாவது 3390. இயர் ஆஃப் இம்போர்ட் பார்த்தீங்கன்னா 2022, அதாவது டிசம்பர் 2022. ஸோ ரீசன்ட் தான், 6 months தான் ஆகுது ஓல்டு. தட்ஸ் ஓகே. அண்ட் இதான் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ். அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ ஆக்சசரிஸ்ன்னு போட்டிருக்காங்க. சொன்னல கேமரா ஆக்சசரிஸ் சொல்லிட்டு. அதே மாதிரி அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பேட்ரி. எஸ், பேட்ரி 5000 mAh. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது என்ன மாதிரி ஒரு டிவைஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ எஸ், ஓப்பன் பண்ணி செக் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். புரிஞ்சிருக்கும், புரியல அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பேக்கிங் நல்லா தான் கைஸ் வந்திருக்கு. ஒரிஜினல் பேக்கிங், எந்த இஷ்யூஸும் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு ஃபோன் மாதிரி வந்திருக்கு. ஸோ ஓப்பன் பண்ணிக்கலாம். எஸ் கைஸ், ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து உலான்சிலேருந்து ஒரு ஸ்டிக்கர் போட்டு அமைச்சிருக்காங்க. ஸ்டிக்கராக என்னன்னு தெரியல. எஸ், குவாலிஃபைட் சர்டிஃபிகேட் இது. ஸோ இன்ஸ்பெக்ட் பண்ணி குவாலிஃபைடாக இருக்குன்னு சொல்லிட்டு மேனுவல் ஒன்று. ஸோ உலான்சியோட பவர் ஹேண்டில் அப்படின்னு சொல்லிடக்கூடிய ஒரு மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் வி ஹாவ் அ சார்ஜிங் USB C டைப் சார்ஜிங் கேபிள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், C டைப் பவர் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனல் இது கிரிப் இட் செல்ஃப். ஸோ இதான் கைஸ் கிரிப். வா, நல்லா சில்லுன்னு இருக்குது கைஸ். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா கிரிப்பு. மேலே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைபாடும் கொடுத்துருக்காங்க. ஸோ யூ கேன் ஜஸ்ட் ப்ளேஸ் இட் ரைட் தேர் அண்ட் யூ கேன் வேறு ஏதாவது நீங்கள் உட்காந்து விளாகிங்ஸ் லைக் உட்காந்து ஸ்டேஷ்னரி விளாகிங் எடுக்கணும்னா நீங்கள் எடுக்கலாம். ஸோ அதுக்காக பண்ணிக்கலாம். வேணான்னா நீங்கள் ஃபோல்ட் பண்ணி நீங்கள் கிரிப்பாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் தட். இங்கே பாருங்க கைஸ், 2 போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ யூ கேன் சார்ஜ் யுவர் டிவைஸ்.
ஓகேங்களா. ஸோ நீங்கள் 2 டிவைஸ் சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை போட்டிருக்காங்க. இந்த இதுலேயும் போட்டுலாம் நீங்கள் போட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம், இதுலேயும் போட்டு நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம், ரெண்டுத்தையும் போட்டு வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ சார்ஜபிள் டிவைஸ் தான். இது நான் எதுக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இன்னும் கொஞ்ச நாளில் நான் வந்து ஒரு ஆக்ஷன் கேமரா வந்து வாங்க போகிறேன், பிளான் வச்சுருக்கேன். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட என்ன சொல்கிறது டிஜேயோட ஆஸ்மோ ஆக்ஷன் 3 தான் எடுக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். கோப்ரோ எடுத்தாலும் சரி எது எடுத்தாலும் சரி உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பேட்டரி ரொம்ப வீக்காக இருக்கும். ஸோ அப்படின்றதுனால நம்ம ஆன் தி கோல் இருக்கும்போது சார்ஜ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு டிவைஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ இங்கே போட்டிருக்க பாருங்கள், BG-4 பவர் பேங்க் கிரிப், கெப்பாசிட்டி வந்து 5000 mAh. ஓகேங்களா. அண்ட் வால்ட்டு அவுட்புட்டு ஃப்ரீக்வன்சி ரேட் எல்லாம் போட்டிருக்காங்க. வேறு ஏதாவது இருக்கா? அவ்வளோதான். இங்கே வந்து உலான்சின்னு சொல்லிட்டு மார்க்கிங் கொடுத்துருக்காங்க. வேறு ஏதாவது உலான்சி எங்கே மார்க்கிங் கொடுத்துருக்காங்களா? வேறு எங்கேயும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் மோரோவர் இந்த ட்ரைபாடோட குவாலிட்டியும் நல்லா இருக்குது கைஸ். நான் ஆக்சுவலி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உலான்சியோட ஒரு கிரிப் வச்சுருக்கேன். இது வந்து பவர் பேங்க் கிரிப் கிடையாது, ஒரு நார்மல் கிரிப் தான், பட் உலான்சியோடது தான். இது வந்து நீங்கள் வந்து மேலே இந்த ஸ்க்ரூ ஹெட் வந்து நீங்கள் வந்து பால் ரொட்டேஷன் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கா. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஒரு செல்ஃபி ஸ்டிக் மாதிரி நீங்கள் வந்து எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரைபாட் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி நான் ரிவ்யூ உங்களுக்கு கொடுத்துருப்பேன். பட் அதை தாண்டி எனக்கு வந்து ஒரு பவர் பேங்க்கோடு தேவைப்பட்டுச்சு ஃபார் தி ஆக்ஷன் கேமரா. ஸோ அதுக்காக தான் நான் இதை வந்து எடுத்துருக்கேன் மக்களே. ஸோ வாங்க இப்போ நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் தூக்கி உள்ளே வச்சிடலாம். இது இருக்கட்டும். எஸ், ஸோ இதெல்லாம் தனியாக வச்சிடலாம். ஸோ வாங்க இப்போ இது ஒர்க் ஆகாதான் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து SJ கேமரோட ஒரு ஆக்ஷன் கேமரா இருக்குது, பழைய ஆக்ஷன் கேமரா. இது வந்து சார்ஜ் ஆகுதான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஸ்க்ரூ பண்ணிடலாம். ஸ்க்ரூ நல்லா ஆகுது. எஸ், ஸோ உட்காந்துருச்சு. இப்போது நான் இன்னும் ஆன் பண்ணலை, ஆன் பண்ணிவிடுவோம். ஆன் ஆகிடுச்சு, தெரியும் உங்களுக்கு. ஆக்சுவலாக வந்து பேட்ரி ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து ஒரு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆன் போடாமல் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நார்மல் மைக்ரோ USB தான் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். இதில் போட்டுடலாம். கொஞ்சம் டைட்டாக இருக்குது கைஸ், நம்ம கொஞ்சம் பார்த்து போட வேண்டியிருக்கும். போட்டதுக்கப்புறம் இதை தூக்கி இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். எஸ், ஓகே. லைட் எரியுதா? மேலே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் மக்களே, சார்ஜ் ஆகுதுக்கு தெரியுதா? உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதில் கிளியராக இல்லை. இது வந்து சார்ஜ் ஆகாது கிளியராக எனக்கு தெரியுது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இங்கே பாருங்கள், தெரியுதா? இப்போ நான் கீழே அதை பிடிங்கி விட்டால் அந்த சார்ஜிங் போயிடும். இப்போ டைட்டாக இருக்குது, இங்கே வேண்டாம், நம்ம இதை எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ ஆஃப் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து சார்ஜிங்கில் இல்லை அப்படின்னால ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ எஸ், இட் இஸ் ஒர்க்கிங். நாட் ஓன்லி திஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபோன் கூட சைமல்டேனியஸாக சார்ஜ் போட்டுக்கலாம். அதையும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து C டைப் அட்டாச் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஃபோன் மூலமாக நீங்கள் வந்து வ்ளாகிங் எடுக்கிறீங்கனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோனை நான் சார்ஜ் போடுறேன். இங்கே பாருங்கள், மேலே நீங்கள் பார்த்துட்டே இருங்க. எனக்கு கீழே அட்டாச் பண்ணுறேன். ஸோ சார்ஜிங். இப்போ நம்ம 2 டிவைஸ் சார்ஜ் பண்ணலாமா பார்க்கலாம். ஏன்னா இது சைமல்டேனியஸாக நீங்கள் 2 டிவைஸும் சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஏன்னா அது கேபிள் இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 டிவைஸும் நீங்கள் அட் அ டைம் சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றதும் சொல்கிறாங்க. ஸோ இன்கேஸ் இஃப் யூ ஹேட் ஒரு C டைப் சார்ஜர் லைக் போத் தி எண்ட்ஸ், இதுவும் C டைப்பு இதுவும் C டைப் இருந்ததுன்னா நீங்கள் வந்து 2 டிவைஸை ஒரே நேரத்தில் சார்ஜ் பண்ணிக்க ஆப்ஷனும் இதில் இருக்குது. அதையும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் மோரோவர் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டிவைஸை சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா எஸ், நீங்கள் வந்து பவர் அடாப்டர் வச்சுக்கிட்டு நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. ஸோ Cயில் போட்டுட்டு நீங்கள் சார்ஜ் பண்ணால் பவர் ஆன் பண்ணிடணும். ஸோ பிளிங்க் ஆகுதா? ஸோ இட் வில் சார்ஜ். ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சார்ஜிங் ஆஃப் ஆகிடும். எவ்வளோ சார்ஜ்ன்றது உங்களுக்கு நிற்கும். ஸோ எஸ் கைஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டிவைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்ஷன் கேமராக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அழகாக நீங்கள் ரொம்ப காம்பேக்டாக உங்களுக்கு இருக்கும். நீங்கள் பாட்டு பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஸ்பெஷலாக யாருக்கு அப்படின்னு கேட்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்பீங்க, எனக்கு வந்து பேட்ரி போதும். இப்போ நீங்கள் வந்து ஈவன் கோப்ரோ எடுத்தாலும் சரி, இல்லை வந்து இது என்ன சொல்கிறது, இது மாதிரி DJI ஆக்ஷன் கேமரா எடுத்தாலும் சரி, உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரா பேட்ரி அந்த ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அதை வந்து எக்ஸ்ட்ரா பவர் பேங்க்கோடு வரக்கூடிய பேட்டரியோட ஆப்ஷனும் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க.
நீங்கள் அப்படி நீங்கள் யூஸ் அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கேட்பாங்க, எனக்கு அந்த பேட்டரி ஆப்ஷனே போதுமே, இது நான் ஏன் எடுக்கணும் அப்படின்னு கேட்டேன். இது வந்து ஸ்பெஷலி ஃபார் vloggers. நீங்கள் வந்து vlogging மட்டும் பண்ணுறாங்க. இப்போ நான் வந்து பைக்கில் யூஸ் பண்ணுறது நான் வந்து இந்த ஆக்ஷன் கேமரா மோஸ்ட்லி யூஸ் பண்ணிவிடுவேன். ஏன்னா அந்த vlogging நான் வந்து பைக் vlogging நான் மோஸ்ட்லி பண்ண மாட்டேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் இந்த ஆக்ஷன் கேமரா தான் போட்டு யூஸ் பண்ணுவேன். இல்லைனா இன்னொன்று கேமரா இருக்குது, C100 SJ கேமரா, அது நான் யூஸ் பண்ணுவேன். நான் வந்து vloggingக்காக மட்டும் இதை நான் வாங்கியிருக்கேன் மக்களே. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பேட்டரி பேக்கப் தேவைப்படுது. அந்த மாதிரி பேட்டரி நான் வாங்கி அதை போட்டு யூஸ் பண்ண தேவையில்ல. அது மோரோவர் அது நீங்கள் போடணும்னா கூட நீங்கள் ஒரு வாட்டி அந்த பேட்டரி கம்பார்ட்மெண்ட் நீங்கள் வந்து ஆக்ஷன் கேமராவில் கழட்டி நீங்கள் போட வேண்டியது இருக்கும். இது அந்த மாதிரி தேவையே கிடையாது. டேரெக்டாக நீங்கள் ப்ளக்இன் பண்ணிங்கன்னா சார்ஜ் பண்ணிக்கலாம், போயிட்டே இருக்கலாம். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இது நான் எடுத்திருக்கேன். அண்ட் இதில் இன்னொரு சூப்பரான விஷயம், இந்த ஒரு ட்ரைபாட் ஆப்ஷன். ஸோ இப்போ நீங்கள் பாட்டில் வச்சுட்டு கேமராக்கு எதிராக நீங்கள் வந்து பேசிட்டே இருக்கலாம். ஸோ கையில் பிடிக்கும் வேண்டிய அவசியமும் கிடையாது உங்களுக்கு. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இதில் சூப்பரான விஷயம். பில் குவாலிட்டி நல்லாவே கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து மெட்டல் நினைக்கிறேன், நல்லா இருக்குது பில் குவாலிட்டி. இது வந்து மெட்டல் எனக்கு தெரிஞ்சு. இந்த பிளாஸ்டிக்கோட குவாலிட்டியும் எனக்கு தெரிஞ்சு இதை விடவே நல்லா இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெண்டபுளாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால அப்படி தெரியுதான்னு தெரியல. பட் இது வந்து இன்னுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். குட், நல்லா இருக்குது. நான் நினச்சேன் இப்போ இது பிடிக்கும் போது இது வந்து அப்படி பிசைஞ்சு வரும் அப்படின்னு நினச்சேன். பட் அப்படியெல்லாம் இல்லாமல் இட்ஸ் குட். எனக்கு தெரிஞ்சு வந்து நல்லாவே தான் ஒர்க் அவுட் ஆகுது. ஸ்க்ரூவும் நல்ல குவாலிட்டியாக வந்து கொடுத்துருக்காங்க. எங்கேயும் பார்த்தீங்கன்னா பிசுறு இல்லாமல், பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே டர்ட்டியாக இல்லாமல் வந்து இதுனா பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் சொன்ன ஒரு ரிவ்யூ என்ன பண்ணிங்கன்னா வந்து தோ இட்ஸ் 5000 mAh பேட்டரி பேக்கப் அந்தளவுக்கு இல்லை அப்படின்னாங்க. அதை நம்ம செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வரேன். நான் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு 2-3 வ்ளாக்ஸ் எடுத்துகிட்டு அவங்களுக்கு வந்து செக் பண்ணுறேன். அட்லீஸ்ட் ஒன் டைம். இப்போ பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நம்ம ஆக்ஷன் கேமராவோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1700 mAh கொடுக்குறாங்க. அதாவது 1780 1720 mAh வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ அட்லீஸ்ட் அந்த 1070 mAh அட்லீஸ்ட் ஒரு 2000 mAh வரைக்கும் இது நீங்கள் கொடுத்தா கூட பெரிய விஷயம் தான். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இன்னொரு பேட்டரி வாங்கி யூஸ் பண்ண அவசியம் இல்லை. இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப விவிடான ஒரு அது சொல்கிறது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஒரு வ்ளாகர் கிடையாது. இப்போ தான் ஸ்டார்ட் அப் வ்ளாகர். ஸோ ஆனால் நான் கண்டினியூஸான வ்ளாக் எடுக்க மாட்டேன். அப்படி எடுப்பேன். இது வந்து ஒன் டைம் எனக்கு இருந்தாலே போதும், நான் சார்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பட் இருந்தாலுமே சப்போஸ் எனக்கு வந்து இன்னொரு டைம் சார்ஜ் பண்ணணும்னா கூட நான் அது வந்து ஒரு பவர் பிளாக் தேடி போடக்கூடிய அவசியம் கிடையாது. இல்லை ஒரு தனியாக ஒரு பவர் பேங்க் தேடி போடக்கூடிய அவசியம் எனக்கு கிடையாது. எனக்கு ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இது மட்டுமே போதும். இது நான் கனெக்ட் பண்ணிட்டேன்னா நான் பாட்டுக்கு அதை பவர் போட்டு யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ் நான் எடுத்திருக்கேன் மக்களே. ஸோ யூஸ் பண்ணிட்டு வரேன். யூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் நான் அடுத்த ரிவ்யூ கொடுக்குறேன். ஏதாவது பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எதாவது இருந்தால் உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன். என்ன தெரிஞ்சு இப்போதைக்கு இதோட நெகட்டிவ்ஸ் நான் பெருசாக ஒன்றும் பார்க்கல. பாசிட்டிவ்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஹோல் டிவைஸே ஒரு பாசிட்டிவான டிவைஸ் தான். நெகட்டிவ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து அதான் அந்த எக்ஸ்டெண்டர் இல்லை. இப்போ இதில் அந்த எக்ஸ்டெண்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ இதிலேயே பார்த்தீங்கன்னா பவர் பேங்க் கொடுத்துருந்தா இன்னும் சூப்பர். நான் இதெல்லாம் எடுத்துருக்கவே வேண்டேன். பட் இதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆப்ஷனே இல்லை. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்டெண்டரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிளான ஒரு பால் டைப் ஹெட்டு அதெல்லாம் கொடுக்கல. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ ஒன்று கொடுத்துட்டாங்க மேலே. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இதில் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்டெண்டரும் இல்லாததுனால ஜஸ்ட் ஒரு நார்மல் வ்ளாகிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மேபி ஆட் பண்ணியிருந்துருக்கலாம், பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் அதை ஆட் பண்ணாமல் விட்டது வந்து ஒரு நெகட்டிவ் தான். பட் தட்ஸ் ஓகே கைஸ். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அது வந்து எனக்கு ஒரு பெரிய விஷயமா எனக்கு தெரியல. ஸோ அது வந்து ஓகே தான். அண்ட் இதை தாண்டி வேறு தான் நெகட்டிவ் இருக்கா? அவ்வளோதான் கைஸ். எனக்கு தெரிஞ்சு நெகட்டிவ் இவ்வளோ தான் நினைக்கிறேன். அண்ட் இது எவ்வளோ நாள் தாங்கும், எவ்வளோ ரீசைக்கிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பவர் பேங்க் வந்து தாங்கும்ன்றது தெரியாது. ஸோ வர வரைக்கும் வரட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தீக்கு போட்டு வேறு வாங்க வேண்டியதான். ஸோ எஸ் கைஸ், திஸ் இஸ் ஆல் அபவுட் Ulanzi BG-4 பவர் கேமரா கிரிப் அதோட ரிவ்யூ. ஸோ ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் கீழே வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் ஏதாவது விட்டுருந்தால் இது அடுத்த தடவை நான் வந்து இதோட ஒரு யூசேஜ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் உங்களை ஒரு ரிவ்யூ போடும்போது நான் அதோட அடிஷன்ஸ் ஏதாவது இருந்தால் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போதைக்கு வேறு எதுவும் அடிஷன்ஸ் இல்லை கிடையாது. நீங்கள் வந்து ஒரு விளாகராக இருந்தீங்க, அதாவது பைக் மோட்டோ விளாகர் அந்த மாதிரி தவிர்த்து, அது ஆக்ஷன் விளாகர்னு சொல்லுவாங்கள்ல, மோட்டோ விளாகிங்காக இருக்கட்டும், இல்லை அந்த ஸ்கை டைவிங் அந்த மாதிரி இதுக்கு வந்து யூஸ் ஆகாது. பட் நீங்கள் வந்து ஒரு நார்மல் விளாகராக இருக்கீங்க. இப்போ தான் நிறைய ஆக்ஷன் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் ஸ்க்ரீன் கொடுத்துட்றாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் கொடுத்துறாங்கன்றதுனால மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா vlogging-ஆக நிறைய பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கேமரா யூஸ் பண்ணுறாங்க. GoPro 9லேருந்து ஆரம்பிச்சு 9, 10, 11 ஈவன் நம்மளோட டிஜேயோட ஆஸ்மா ஆக்ஷன் கேமரா கூட பார்த்தீங்கன்னா 3, 4 இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் ஸ்க்ரீனும் கொடுத்துட்றாங்க. அப்படின்றதுனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா vlogging-ஆக ஆக்ஷன் கேமரா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஆனால் ஆக்ஷன் கேமராவில் பார்த்தீங்கன்னா பேட்டரி ரொம்ப நேரம் நிற்கிறது கிடையாது. பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் 30 மினிட்ஸ் அவ்வளோதான் வருது. ஸோ அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா பேட்டரி வாங்கி யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் இதை வாங்கிட்டாலே போதும். ஆன் தி கோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆக்ஷன் கேமராவும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம், அதாவது ஆக்ஷன் கேமராவும் சார்ஜ் பண்ணிக்கலாம், அண்ட் உங்களோட ஃபோனும் நீங்கள் வேணும்னா சார்ஜ் பண்ணிக்கலாம்.
ஸோ எஸ் கைஸ், இஸ் ஆல் அபவுட் BG-4 உலான்சியோட ரிவ்யூ. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா சூப்பரான ப்ராடக்ட்ஸோட நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ அண்டில் திஸ் ராஜீவ் signing off. Take care and bye.